வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் தொகை விடுபட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இதுவரை 1,30,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் பெருமிதம். 17 லட்சம் சகோதரிகளுக்கு, அதாவது 1,30,00,000 பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பீல், அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இளைஞரணி வடக்கு மண்டல சந்திப்பு நிகழ்ச்சிக்காக சேலம் வழியாக சென்ற திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்தில் இருந்து கிளம்பிய நிலையில் சாலையின் இரு புறங்களிலும் தொண்டர்கள் உற்சாகம். திருவண்ணாமலையில் இன்று திமுக வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதை முன்னிட்டு முன்னேற்பாடுகள் தீவிரம். திருவண்ணாமலையில் நடக்கும் திமுக இளைஞரணி மண்டல கூட்டத்தில் பங்கேற்கும் 1.25 லட்சம் நிர்வாகிகளுக்கு தடபுடல் விருந்து. 200 ஆடுகள் வெட்டப்பட்டு பிரியாணி தயாரிக்கப்பட்டு நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி மண்டல கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை காண குவிந்த திமுகவினர். உச்சி வெயிலில் பச்சிளம் குழந்தைகளுடன் தவித்து வரும் பெண்கள், முதியோர். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வருகை தரும் திமுகவினரால் செங்கம் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல். திமுகவினர் தனி வாகனங்களில் வருவதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்ட பிரிந்தவர்களை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் நயினார் நாகேந்திரன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். நாளை தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வேலூரில் பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் அமித்ஷா கூட்டணி கட்சிகள் குறித்தும் முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல். அதிமுக கூட்டணியில் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்க பாஜக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வர உள்ள நிலையில் அவர் மூலம் அதிமுக தலைமையிடம் பட்டியலை வழங்கவும் தமிழக பாஜக முடிவு. ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழகம் என மாற்றம். சென்னை வேப்பேரியில் வரும் 23ஆம் தேதி முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அறிவிப்பு. தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்கள் அல்ல. டெல்லியில் பெரும்பிடுகு முத்தரையர் தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி, நம்ம எல்லார்கிட்டையும் இதை பற்றி பேசணும். திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை. அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள். இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சொல்லி ஊர் ஊரா எல்லார்கிட்டையும் பேசணும். மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும்.
பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிட விருப்பம். அன்புமணி தரப்பில் வழக்கறிஞர் பாலு விருப்ப மனுவை வழங்கினார். மன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு தபால் தலை வெளியீடு. டெல்லியில் நடந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நேர் நின்ற களங்களில் எல்லாம் எதிரிகள் கலங்கிட போர்பல வென்ற மாமன்னன் வாகைப்பூ சூடிய கோமாரன், தமிழுக்கு மெய்கீர்த்தி அமைத்த பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் நினைவு அஞ்சல் தலை போற்றுதலுக்குரிய பாரத துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்களால் வெளியிடப்படுகிறது. கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோல்வியை கொண்டாடும் காங்கிரஸ். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் உள்ள நிலையில் செல்வ பெருந்தகை அறிக்கை. பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகம். தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் காலை 11 மணி முதல் மாலை 6 மணிக்குள் விருப்ப மனுக்களை பெறலாம் என அன்புமணி தரப்பு அறிவிப்பு. அன்புமணி தரப்பு மீது DGP அலுவலகத்தில் ராமதாஸ் தரப்பு புகார். கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லாத அன்புமணி தரப்பினர் விருப்ப மனுக்களை வழங்கி பண மோசடியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சென்னை திருவான்மியூரில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் ராமதாஸ் ஆதரவாளர் GK மணியுடன் அன்புமணி சந்திப்பு. தந்தை மகன் இடையே முட்டல் மோதல் நீடித்து வந்த நிலையில் GK மணியின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட அன்புமணி. பாமக சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தும் போராட்டத்திற்கு டிடிவி தினகரனுக்கு அழைப்பு. அழைப்புக்கான கடிதத்தை பாமகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலுவிடம் பெற்றுக்கொண்ட டிடிவி தினகரன். தவேகாவில் தற்போதைக்கு வேட்பாளர் பட்டியல் எதுவும் வெளியாகாது என்று செங்கோட்டையன் திட்டவட்டம். தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு தொடர்பான அறிவிப்பை விஜய் வெளியிடுவார் என்றும் பேட்டி. காங்கிரஸ் கட்சி விருப்ப மனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க, நாளைக்கு அதிமுக. தாவேக்கள் எப்ப விருப்ப மனு தேதி அறிவிப்பார். இப்ப நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகம். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும். தலைவர் தான் அது முடிவு செய்வார். தவேகா வேட்பாளர் பட்டியலை கட்சியின் தலைவர் விஜய் மட்டுமே அறிவிப்பார் என தகவல். தவேகா வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் தகவல்கள் உண்மையில்லை என்று கட்சி சார்பில் விளக்கம். புதுச்சேரியில் பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். கையில் வேலுடன் சிங்க முத்திரை பதித்த கட்சி கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட செயலாளரை மாற்றக் கோரி பனையூரில் உள்ள தவேகா அலுவலகத்தை முற்றுகையிட்ட தொண்டர்கள். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இல்லாததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி. மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல்.
சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கான படிவங்களை சமர்ப்பிக்க இன்றே கடைசி நாள். 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு பிப்ரவரி இறுதியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. சென்னை மக்கள் தங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு லைசென்ஸ் வாங்குவதற்கு இன்று கடைசி நாள். நாளை முதல் உரிமம் பெறாத செல்ல பிராணிகளை வளர்ப்போருக்கு அபராதம் வசூலிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 2 மணி நேரமாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். மலைப்பாதையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து. 40 பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. கொடைக்கானல் மலை கிராம பகுதியான தாண்டிக்குடியில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சம். முருகன் கோவில் அன்னதான கூடாரத்தை சேதப்படுத்திய யானையை விரட்ட முடியாமல் தவிப்பு. குற்றால மெயின் அருவியில் உற்சாக குளியல் போடும் ஐயப்ப பக்தர்கள். ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிப்பு. உதகையில் 2வது நாளாக உறை பனிப்பொழிவு. இந்து நகர், பைகாரா, அப்பர் பவானி உள்ளிட்ட பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸுக்கு குறைந்தது. மகாதீபம் நிறைவு பெற்ற நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். விடுமுறை தினம் என்பதால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். குளச்சல் அருகே மீனவர் வலையில் சிக்கி கரை ஒதுங்கிய 5 டன் எடையுள்ள ராட்சத சுறா. சுறா மீது ஏறி விளையாடி செல்ஃபி எடுத்து பொதுமக்கள் உற்சாகம். காற்று மாசு மிகவும் அதிகரித்துள்ளதன் காரணமாக டெல்லிக்குள் டீசல் வாகனங்கள் நுழைய தடை. அத்தியாவசிய தேவையை தவிர அனைத்து நடுத்தர கனரக சரக்கு வாகனங்களும் நுழைய அனுமதி இல்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடல் சீற்றத்தால் மண் அரிப்பு. 5 அடி பள்ளம் ஏற்பட்டதால் புனித நீராட முடியாமல் பக்தர்கள் சிரமம்.
தரம்ஷலாவில் இன்று மாலை 3வது T20 கிரிக்கெட் போட்டி. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதல். சிரியாவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த விவகாரம். அமெரிக்க வீரர்கள் மீதான IS அமைப்பின் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை.